பட்ஜெட் ஒரு 15 முன்ன போனாலும் நல்ல குவாலிட்டியா வேணும். கறவையும் 20 லிட்டர் குறையக்கூடாது. தலைச்சல்லே 20 லிட்டர் வர மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 3 மாடு ஒரே மாதிரியே ஒரே பாட்டிட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். நாலுமே 4 விதமா இருக்குண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் போதுண்ணா. திருவள்ளூர் கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் மெயின். எதுவுமே பிரீடு மாடு கிடையாது, எல்லாமே கிராஸ் மாடு. இது பாத்தீங்கன்னா HFல கிராஸ், இது ஈத்து மாடு, இது எல்லா கிளைமேட் அடாப்டேஷன் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல கொம்பு டைப், இதுவும் கிராஸ் மாடு, இது தலைச்சங்கடாரி அடாப்டேஷன் ஆகும். இது HFல பிளாக் மெஜாரிட்டி அதிகம், தலைச்சங்கடாரி. இது 5 மாடு பாத்தீங்கன்னா சேலம் போதுன்னா ஏற்கனவே அந்த பண்ணைக்கு வந்து நம்ம ஒரு 10 மாட்டுக்கு மேல எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடு எடுத்திருக்கோம். 5மே டாப் குவாலிட்டி இன்னைக்கு எடுத்ததுல. மேக்ஸிமம் நம்ம தலைச்சம் தானே எடுப்போம். பால் 2 லிட்டர் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆயிக்கும். சித்தா பண்ணிதான் தலைச்சங்கடை எடுத்து எடுக்கிறோம். ஏன்னா தலைச்சன்ல 20 லிட்டர் கெப்பாசிட்டில ஒரு 4-5 கண்ணுக்கு அவங்க வச்சுக்கலாம் செட்ல. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ சிந்தாமணி வந்து நேரமாக வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செலெக்ஷனோட இன்னைக்கு ஒரு சந்தை முடிஞ்சது. கண்டிப்பாண்ணா. ஸோ இன்னைக்கு நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து எல்லா கஸ்டமருக்கும் மாடு வாங்கிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக வந்து மாடுகள் போடுவோம். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஷேப்பில் மாடு போட்டிருக்கோம். கண்டிப்பாண்ணா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் வந்து ஒன்றா தெரியணும் அப்படின்றதுக்காக. ஆமாங்க. ஸோ ஒரே லென்த்தில் டாட் ஷேப்பில் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பா. ஸோ செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக தெரியுது. ஆமாங்கண்ணா. ஸோ பெட்டரான செலெக்ஷனாக தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுண்ணா? பரவாயில்லைங்க. இன்னைக்கு செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. மாடு ஓரளவுக்கு வந்திருந்தது. இன்னைக்கு மாடு அதிகம், அதனால இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்கீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோடனே பார்த்துட்டேன். கண்டிப்பா. சிவாஜி சப் இருந்துருச்சு. கண்டிப்பா. வழக்கமாக சிவாஜி சப் விடுறது இல்லை. கண்டிப்பாண்ணா. அது எந்த சந்தையாக இருந்தாலும் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் அது ஒன்று வாங்கிடுவீங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான ஒரு சிவாஜி சம் பார்த்தோம். கண்டிப்பா. டாப் குவாலிட்டியான HF, ஜெர்மன் HF, ஆமாங்க, பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு சட்டன் சொல்லிட்டு எல்லா குவாலிட்டிலயும் மாடு எடுத்துருக்கோம். எல்லா குவாலிட்டிலயும் மாடு பார்க்குறோம். ஒரு மிக்சடான செலெக்ஷன் அப்படின்னா இந்த வாரம் தைரியமா சொல்லலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு செலெக்ஷன் இருந்தது. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தாங்கண்ணா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருவண்ணாமலையில இருந்து வந்திருந்தாங்க, அப்புறம் சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க, ஓகே, இப்போ தருமபுரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், ஒரு 4 ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்கண்ணா. ஸோ எல்லாருக்கும் மாடு எடுத்தாச்சுண்ணா? எடுத்தாச்சுண்ணா. எதனால கேட்குறேன் அப்படின்னா சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கஸ்டமர் வந்து யோசிப்பாங்க மாடு வாங்கலாமா. பட்ஜெட் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். கண்டிப்பாண்ணா. குவாலிட்டியில யாருமே வந்து குறை சொல்றது இல்ல. குவாலிட்டியில சொல்ல மாட்டாங்க, பட்ஜெட்ல தான் பார்ப்பாங்க. அப்படி இருந்து நம்ம என்ன பட்ஜெட் சொன்னாலும் நம்ம அனுசரிச்சு மாடு எடுத்து கொடுத்துருங்க. அவங்க ரேட்டுக்கு நம்ம அனுசரிச்சு எடுத்தாச்சு. ஆமாங்க. ஸோ அதனால திருப்தியா வாங்கிட்டாங்க. ஆமாங்க. ஓகே. இன்னைக்கு கறவையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எவ்வளவு எதிர்பார்க்கும்? 20 லிட்டர்னா மினிமம் 30 லிட்டர் வரைக்கும் எடுத்துருக்கோம். 30 வரைக்கும்? ஆமாங்க. ஓகே, அந்த அளவுக்கு செலக்ஷன் இருந்தது. கண்டிப்பாண்ணா. ஒரு மாட்டை பத்தி பார்ப்போம். மாட்டை பார்க்கும்போது கறவை எவ்வளவு வரும்னு நம்ம சொல்லலாம். அதை பத்தி டீட்டெயிலா மாடை பத்தி பேசும்போது பார்க்கலாங்கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? நான் ஃபர்ஸ்ட் நம்ம தலைச்சங்கடாரி 2 பார்க்கலாங்கண்ணா. புதன் சந்தை போதுங்கண்ணா. 3 மாடு. புதன் சந்தை? ஆமாங்கண்ணா. அண்ணன் தான் எடுத்திருக்காரு. 3 மாடை பத்தி பார்க்கலாம். 3மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ண்ணா. 3மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 நாள் டு 1 மாசம் ஆயிருண்ணா கண்ணு போடுறதுக்கு. அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம். நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 3மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். ஓகே. ஸோ அண்ணன் பேசிடுவோம், அதுக்கப்புறம் மாட்டை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கண்ணா. புதன் சந்தையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. வந்துருக்காங்க. மாடு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காப்ல. ஓ, எவ்வளோ நாள் தெரியுண்ணா? அது ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்ணுறேன். 3 மாசமா? ஓகே. மாடு எடுக்கணும்னு முடிவு பண்ணது ஏன்னால சிந்தாமணியை சூஸ் பண்ணீங்க? பால் அதிகமாக வேணும். பால் அதிகமான, அதாவது சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டியான மாடு வரும். கறவையும் நம்ம சொன்ன கறவை சொல்லலாம். விலையை வந்து 2வது பட்சம் தான். சொன்ன கறவைக்கு வந்து சிந்தாமணி பெஸ்ட். கண்டிப்பாண்ணா. ஸோ அண்ணன் என்ன முன்னாடியே கேட்டிருந்தாரு? குவாலிட்டியா தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. பட்ஜெட் ஒரு 15 முன்ன போனாலும் நல்ல குவாலிட்டியா வேணும். கறவையும் 20 லிட்டர் குறையக்கூடாது. தலைச்சல்லே 20 லிட்டர் வர மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 3 மாடு ஒரே மாதிரியே ஒரே பாட்டிட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓ, ஒரே பாட்டிட்டு எடுத்தாச்சு. அதனால அண்ணன் கிட்ட போனாலும் செட் ஆயிடும். கண்டிப்பா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. சூப்பர். ஸோ எவ்வளோ கறவை மாதிரி கேட்டு உள்ள வந்தீங்கண்ணா? அதான் 20 லிட்டர் வேணும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு மாடம். ஓகே. இப்போ 60 லிட்டர் மாதிரி சொல்லலாமாண்ணா? கண்டிப்பா சொல்லலாம்ண்ணா. இன்னும் ஒரு 20 நாளைக்கு மேல இருக்குண்ணா டைம். அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆயிக்குங்க. ஸோ அந்த 3 மாடுமே 20 நாள் ஆகுமாண்ணா? ஆமாங்கண்ணா. ஆவரேஜ் 20 நாள் பிடிக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ போனோடனே போடுற மாதிரி இது இல்லை? போனோடனே போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு 2 வாரம்.
எல்லாமே நேரம் வச்சு தான் ஆமாங்க நேரம் வச்சு தான் போடும். ஆமாங்க நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறதுங்க. ஓகே. ஸோ அண்ணனுக்கு கேட்டது அப்படிதான். கண்டிப்பாண்ணா. அதனால இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு செட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதம் ஆகிடும். ஒரு 20 நாள்னாச்சும் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமில் எடுத்தோம்னா அவங்க கிளைமேட்டுக்கு தீனி தண்ணி எடுத்து செட் ஆகிக்கும். ஓகே. உங்களுக்கு திருப்தி? ஓகே. நேரமாக வந்துட்டீங்களா? ஆமாம், நேரமாக வந்தீங்க. முடிஞ்சது எவ்வளோ நாள் முடிஞ்சு? ஆனால் முடிஞ்ச ஒரு 7-8 மணிக்கு போது வாங்கியாச்சு. ஓகே, நன்றிங்க. அண்ணா ரெண்டாவது கஸ்டமர் பார்க்குறோம். ஆமாண்ணா. ஸோ 2 மாட்டோட. ஆமாங்க. இது எந்த ஊர் போகுதுண்ணா? தருமபுரி போகுதுண்ணா. தருமபுரி. ஆமாங்க. ஸோ வாரம் தருமபுரி கஸ்டமர் மிஸ் ஆகாம வந்துடுறாங்க. ஆமாங்க. சொல்லுண்ணா, கஸ்டமரோட தேவை எப்படி இருந்துச்சுண்ணா? அவங்க தலைச்சங்கடாரி 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேட்டிருந்தாங்க. நல்ல டாப் குவாலிட்டியில் கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன்னா ஒன்று வந்து ஒரு ரெடி கண்டிஷன்ல இருக்கு. எதுனா இது வந்து ரெடி கண்டிஷன்ல இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இருக்கேன், வாரத்துக்குள்ள போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும்னா. நல்ல மடி லூஸ் இருக்கு. ரெண்டுமே 4 நாள் பல்லு. சரி, கேட்டது எவ்வளோ லிட்டர்னா? அண்ணா ஒரு 20 லிட்டர் குறையில்லாம வருங்க ஒவ்வொரு மாடம். ஆமாங்க. சரிங்க, கஸ்டமர்கிட்ட பேசுமா? பேசலாம். அண்ணா வணக்கம். சொல்லுங்க. உங்கள் பேருண்ணா? பெரியசாமி. ஸோ தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான ஹெச்எஃபோட ஆரம்பிக்கிறீங்க. மாடு இருக்கான இதுக்கு முன்னாடி? 6 மாடு இருக்குண்ணா. 6 மாடு ஹெச்எஃப்ல எப்படிண்ணா? ஹெச்எஃப்ல இருக்கு. ஸோ அந்த 6 மாடுமே சிந்தாமணியில் எடுத்ததா எங்கண்ணா? லோக்கலில். ஸோ இந்த குவாலிட்டிக்கும் அந்த குவாலிட்டிக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? கறவை எப்படி வருதுன்றதை பார்க்கணும். இல்லை இதே மாதிரி குவாலிட்டி தான் அதுவுமா எப்படின்னு கேட்குறேன். இதே மாதிரி குவாலிட்டி. ஓகேண்ணா, சொல்லுண்ணா. அண்ணன் எப்படி வாங்கி கொடுத்தாருண்ணா? ஒரு நல்ல தரமாக தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே. ஏன்னா 6 மாடு ஆல்ரெடி இருக்கு. ஸோ பராமரிப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஊராக இருந்தாலுமே அண்ணன் முன்னாடி சொல்லியிருந்தாரு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால் சொன்ன கறவை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பால் பண்ண மீதான அனுபவம் இருக்குது. அது இல்லாமல் குவாலிட்டியான மாடுகளை எப்படி பராமரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்கண்ணா, சொல்லுண்ணா. என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணால் சொன்ன கறவை வரும்ண்ணா? கரெக்டாக அதுக்கு வந்து தீவனம் செய்ய கொடுக்கணும். இப்போ புல்லு எல்லாமே கரெக்டாக செய்யணும். சப்போஸ் எதனா காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தால் உடனே மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணால் ரெடி ஆகிடும். ஸோ முறையான பராமரிப்பு இருக்கணும், கண்காணிப்பு இருக்கணும். கண்காணிப்பு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபார்ம் டைப் தான் பண்ணுறீங்க. ஓகே. சொல்லுங்கள், இந்த சந்தை எப்படி இருந்துச்சுங்க? அவர் அண்ணனோட செலெக்ஷனோட? சூப்பர் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த தொந்தரவும் கிடையாது. எந்த தொந்தரவும் இல்லை. ஓகே. நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிட்டு வந்தீங்களா நேரடியாக வந்தீங்கண்ணா? இல்லைண்ணா, அவர் கால் பண்ணி பேசியிருந்தேன். நான் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. சரி, இந்த டைம் தான் எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கேன். ஸோ நேற்று கால் பண்ணி நீங்கள் வந்தீங்க. ஓகே. சொல்லுண்ணா, அண்ணனை பற்றி. அண்ணா என்ன மாதிரி கேட்டு ஃபார்ம் டைப் தான் ஏற்கனவே மாடு வச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி குவாலிட்டியில வந்து 2 மாடு கேட்டிருந்தாங்க. தலைச்சன்லயே ஒரு 20 லிட்டர் வர கெப்பாசிட்டில கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடு எடுத்துக்கோங்க. ஓகே. கஸ்டமர் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சு வந்தாருண்ணா? பரவாயில்லண்ணா. அவங்க ரேட்டு சொன்னாங்க. அப்புறம் குவாலிட்டியா இருந்ததுன்னா அப்புறம் மார்க்கெட் நிலவரம் பார்த்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம். ரேட்டை பத்தி ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு வந்துருந்துங்கண்ணா. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் ஒத்துழைச்சு வந்தாரு. ஓகே, வாங்கியாச்சு. ஓகே. ஆனால் 3வதா பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் மாடு ஒன்று மாட்டிச்சு. சிவாஜி ஹெச்எஃப் இருக்கு. ஆமாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான செலெக்ஷனாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிவாஜி செப் பார்க்குறோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஹெச்எஃப் பார்க்குறோம். கருப்பு சட்டை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹெச்எஃப்ல கொஞ்சம் பெரிய சைஸ் மாடு பார்க்குறோம். சொல்லுண்ணா, இந்த என்ன மாதிரி செலெக்ஷன்? 4மே 4 விதமா இருக்குண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் போதுங்கண்ணா. திருவள்ளூர் கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் மெயின். எதுவுமே பிரீட் மாடு கிடையாது. எல்லாமே கிராஸ் மாடு தான். எல்லாமே கிராஸ் தானா? கிராஸ் தான். எதுவுமே பிரீட் மாடு. சிவாஜி ஹெச்எஃப் எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகும். ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ். இது ஈத்து மாடு. இது எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல கொம்பு டைப். இதுவும் கிராஸ் மாடு. இது தலைச்சங்கடாரி அடாப்டேஷன் ஆகும். இது ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டி அதிகம், தலைச்சங்கடாரி. ஓகே. ஸோ கஸ்டமரோட செலெக்ஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் திருவள்ளூருங்கும் போதுமே நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்தோம். பிரீடு மாடலாம் எடுத்து கொடுத்துட்டா அவங்க ஏரியாவுக்கு தாங்காது. அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மாடு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ திருவள்ளூர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களாண்ணா? கண்டிப்பாண்ணா. இல்லை அவங்க சொன்னதா? இல்லை, நமக்கு தெரியுமில்லண்ணா. எந்தெந்த கிளைமேட்டுக்கு எப்படி எடுப்போம் நமக்கு தெரியும். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். அதாவது கஸ்டமருக்கு கறவையும் குறையக்கூடாது, கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். கண்டிப்பாண்ணா. அந்த மாதிரி உங்கள் செலெக்ஷன் இருந்தது. ஆமாங்கண்ணா. ஓகே. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசிடுவோமா? பேசுகிறேண்ணா. அண்ணா வணக்கம். ஸோ மிக்சடான செலெக்ஷனு, அதுவும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ணன். ஸோ ஏன்னா திருவள்ளூர் அப்படின்னும் போது வெயில் கூட, ஏன்னா கறவை குறைஞ்சிடக்கூடாது, மாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 விதமான செலெக்ஷனில் மாடு எடுத்துட்டாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருக்கு. நான் வந்து சொல்லிட்டு திருவள்ளூர் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குதான், அதை பார்த்து அது தகுந்த மாதிரி பிடிச்சி விட சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னாரு. தகுந்த மாதிரி பார்த்து பிடிச்சி விட்டாரு. நானே வேற மாடெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது வேணான்ட்டாரு. அவர் செலக்ஷன் பண்ணி அவர் பிடிச்சி விட்டா நான் பிடிச்சேன். ஓகே. அவருடைய செலெக்ஷனில் விட்டுட்டீங்க. செலக்ஷனில் விட்டுட்டேன். கறவை மட்டும் சொல்லிங்க. ஆமாம், இந்த மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தீங்க. வெயில் இருக்கு திருவள்ளூர், பார்த்து நல்ல மாடல் பிடிச்சி. ஓகே. உங்களுடைய தேவையை சொல்லிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி அவர் வாங்கிட்டார். ஓகேண்ணா. சொல்லுண்ணா, இப்போ 4 மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்துட்டீங்க. கண்டிப்பா. கறவைலாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? 4மே இந்த மாடு 20 கறக்கும்ண்ணா. 20க்கு மேலே தான் இது. அண்ணா இது 2ஆம் நீத்துங்க. சிவாஜி செஃப். ஆமா, 6 பல்லு கண்ணு மாடுங்கண்ணா. அது ஓகே. கண்ணு போட்டுருச்சு.
இது பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து. இது பாத்தீங்கன்னா ஒரு 18 வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 15 வரும். அது ஒரு 20 லிட்டர் வரும். ஓகே. ஸோ ஆவரேஜ் பண்ணி எடுத்துருக்கீங்க. 15 லிட்டருக்கு மேல ஆவரேஜா கறக்கும் எல்லாமே கறக்கும். ஓகே, கஸ்டமரும் திருப்தியா சொல்லிட்டாரு. ஏன்னா அவருடைய தேவையை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க செலெக்ஷன் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. திருப்தியா போறீங்களா? திருப்தியாக போகிறோம். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஆனால் திருவள்ளூர் கஸ்டமருக்கு அடுத்து 2 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. இது எந்த ஊர்ண்ணா? திருவண்ணாமலை ஆரணி போதும். ஆரணி. ஆமாண்ணா. ஸோ சொல்லுண்ணா, கஸ்டமர் எப்படி வந்தாங்கண்ணா? 2 தலைச்சங்க டேரி, பிளாக் மெஜாரிட்டி அதிகம். ஓகே. அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குண்ணா. ஓகே, இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் மடி இறங்கல. ஆமா, இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. ஸோ இந்த மாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஓ, இது 20 நாளாண்ணா? ஆமாங்கண்ணா. இன்னும் இருக்கு லூஸு. ஆமாங்கண்ணா. 2 தலைச்சங்க டேரி, 4 பல்லு. 4 பல்லு. ஸோ இது மட்டும் என்ன தலைச்சல்ல போயிட்டீங்க? அண்ணா அவங்க தலைச்சந்தான் கேட்டாங்க. அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகணும்ல. ஓ, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதாவது மாடு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி. கண்டிப்பா. தலைச்சல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஆமாங்கண்ணா. மேக்ஸிமம் நம்ம தலைச்சம் தானே எடுப்போம். பால் 2 லிட்டர் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆயிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் பால் கறக்க போறாங்க. சரி. அதனால நம்ம இங்க வரனால ஃபர்ஸ்ட் தலைச்சங்கடை தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. சிந்தாமணினாவே தலைச்சங்கடை தான் எடுக்கிறோம். ஏன்னா தலைச்சன்ல 20 லிட்டர் கெப்பாசிட்டில ஒரு 4-5 கண்ணுக்கு அவங்க வச்சுக்கலாம் செட்ல. ஓகே. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசுவோமா? பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, ஆரணிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ ஹெச்எஃப் மாடு போயிருக்கீங்க. என்ன காரணங்க, எதனால ஹெச்எஃப் போனீங்க? எனக்கு நான் ஏற்கனவே மாடு ஒரு 5 மாடு இருக்குது என்கிட்ட. ஓகே. சரி, இவர் மூலியமா ஒரு 2 மாடு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நேற்று தான் அன்றைக்கி தான் வந்தோம். எடுத்து நல்ல மாடு எடுத்து கொடுத்துக்கிறாரு. ஓகே. அது ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்தீங்க. ஸோ மாடு இருந்தாலும் அண்ணங்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தீங்களா? ஓகே. மாடு எங்கிட்ட 5 மாடு இருக்குது. ஓகே. எல்லாமே ஹெச்எஃப் அப்படின்னா? ஹெச்எஃப். ஸோ இந்த செலெக்ஷனை பற்றி சொல்லுங்கண்ணா. இது செலெக்ஷன் இதோட கம்மி தான் என்கிட்ட இருக்குது செலெக்ஷனு. இது ஹைப்ரிட். இது வந்து கூட தான் செலெக்ஷன். ஓகே. ஏன்னா தலையெடுத்து போயிட்டீங்க? இல்லை, நான் வச்சுக்கிறது எல்லாமே தலையெழுத்து தான். சரி, தலையெழுத்து தான் எடுக்கணும்னு அண்ணன் சொன்னார். அதாவது ஈத்து மாடு எடுத்தாக்கா காம்பு வந்து கேரண்டி வராது. ஓகே. நம்ம தொழுவா போகிறதுனால இது வந்து இது பண்ண முடியாது. அதனால நீங்கள் இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, அதனால எடுத்து அதனால அண்ணன் சொன்ன ஐடியாக்கே போயிட்டீங்க. இதுதான். சரிங்க. சரி. அண்ணா வந்து 2-3 வருஷம் வச்சுக்கணும் போல கேட்குறாரு. கண்டிப்பா. ஸோ அதனால சொல்கிறேன், அவர் நினச்ச மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற மாடு எதுவுமே தப்பு வராதுண்ணா. ஓகே. தப்பு வர மாடு நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்க. திருப்தி. சரி, திருப்தி. ஓகே. அண்ணா ஆரணிக்கு அடுத்து 5 மாடு. ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா, எந்த ஊர் போகுதுண்ணா? சேலம் போதுங்கண்ணா. சேலம். ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா. இது வரைக்கும் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலான செலெக்ஷனாக தெரியுது. கண்டிப்பாண்ணா. ஏன்னா பிரீட் வைஸும் சரி, டாப் குவாலிட்டியாக தெரியுது. ஆமாங்க. சொல்லுண்ணா, எந்த மாதிரி செலெக்ஷன்? இது 5 மாடு பார்த்தீங்கன்னா சேலம் போதுண்ணா. ஏற்கனவே அந்த பண்ணைக்கு வந்து நம்ம ஒரு 10 மாட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. அதே சிந்தாமணில எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க எடுத்துட்டு போய் ஒரு 6 மாசத்துக்கு மேலே இருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு எடுத்திருக்கோம். 5மே டாப் குவாலிட்டி இன்னைக்கு எடுத்ததுல. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க, ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். இது 6 பல்லு 2 நீத்து. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லு, இதுவும் 4 பல்லு, இது 2 பல்லுங்கண்ணா. எல்லாமே ஹெவியான சைஸுங்கண்ணா. ஓகே. ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா. 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அப்படின்னா. ஆமாங்கண்ணா. ஸோ சொன்ன கரை வந்ததால வருவாங்க. கண்டிப்பாண்ணா. அதே மாதிரி நல்ல பிரீடு எடுத்துன்னு போனா நல்லா கறக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ அதனால தான் மறுபடியும் டாப் குவாலிட்டி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு பணம் 10-20,000 எச்சுனாலுமே பணம் 10,000 எச்சுனாலுமே நல்ல குவாலிட்டியில மாடு எடுத்து கொடுத்துருக்கேன். பிரீடு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10 மாடு எடுத்து கொடுத்துருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒரு நாளைக்கு 400 லிட்டர் பால் ஊத்திட்டு இருக்காங்க. ஓ, மொத்தமா? ஆமாங்கண்ணா. லோக்கல்ல ஒரு 4-5 மாடு வாங்கிருக்கேன். மொத்தம் ஒரு 15-16 மாடு இருக்கு. இப்போ ஒரு 5 மாடு போதுங்கண்ணா. இந்த 5 மாடு சேர்ந்து ஒரு ஆவரேஜா ஒரு 100 லிட்டர் கறக்கணும். 100 லிட்டர். ஆமாங்கண்ணா. மாடோட மடியை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாண்ணா. ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மடி. அண்ணா இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தானே இது? ஆமாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல எந்த அளவுக்கு மடி செட் இருக்குன்னு பாருங்க. இது இன்னும் கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா 15 நாள் to 20 நாள் ஆகும். இன்னும் ஆகும். ஆமா, இன்னும் டைம் இருக்கு. இன்னும் மடி லூஸ் இருக்கு. இந்த மாடு மடி கம்மியா இருக்கு. இது வந்து ஒரு மாசமே ஆகும். இந்த மாடு நல்ல பை லூஸ் இருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடு. இந்த அளவுக்கு லூஸா இருக்கா? நல்ல லூஸ் இருக்குங்கண்ணா. டபுள் சைஸ் வைக்கும். ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 4 பல்லுண்ணா. இது தலைச்சங்கடாரி. இது இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகுங்க. ஓகே. இது 3மே ஒரே கஸ்டமர் எடுத்ததுன்னா 3மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஓ, ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு கண்ணு மாடுங்கண்ணா. இந்த ரெண்டும் ஒரே கஸ்டமரா? ஆமா, இது ரெண்டும் ஒரே கஸ்டமருங்க. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. இது கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆயிருக்கு. சீம்பால் மட்டும், சீம்பால்னா மாறல. இது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்கடாரிங்க. இந்த ரெண்டு மட்டும் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்ண்ணா? இது 2 மட்டும் 50 லிட்டர் வருங்க. ஏன்னா மாடு பெரிய சைஸ். கண்டிப்பா. ஒரே கஸ்டமர்ட்டே எடுத்துருந்தீங்க. கண்டிப்பாண்ணா. அது போராடி எடுத்தீங்க. கண்டிப்பாண்ணா. டாப் குவாலிட்டியான மாடு. இவரு தான் மாடு கொடுத்தாருண்ணா. ஒரு தான் சந்தோஷ் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு தான் நல்ல மாடா தான் கொண்டு வருவாருண்ணா. 2 மாடு. வியாபாரிங்களா? ஆமா, வியாபாரிண்ணா. இவரு லோக்கல்ல இருக்கவர். லோக்கல் வியாபாரி. சப்போர்ட் பண்றாரு, நமக்கு சப்போர்ட் பண்றாரு. நல்ல குவாலிட்டியா நல்ல மாடா வந்தா நமக்கு கால் பண்ணுவாரு. அது தெளிவான மாடு நம்மகிட்ட கொடுப்பாரு. ஓகே. தப்பு வராதுன்றதால. தப்பு வராதுண்ணா. சரிங்க.
சரிங்கண்ணா. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசிடுவோமா? பேசிடலாண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. ஸோ 5 மாடு எடுத்துருக்கீங்க டாப் குவாலிட்டியில். ஸோ ஆல்ரெடி வாங்கிட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், 10 மாடு ஏற்கனவே வாங்கிட்டு போயிருக்கோம். பிறகு சரி நல்லா அண்ணன்கிட்ட வாங்கினோம், கௌதம் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்காண்ணா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்ன கரை வந்துருச்சு. ஆமாம், அவங்க கரெக்டாக இருந்ததுனால சரி மறுபடியும் அவருக்கே ஃபோன் பண்ணி மறுபடியும் ஒரு 5 வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கோம். சரி, இந்த மாதிரி நான் செலெக்ஷன் சொல்லுங்கண்ணா. அப்படியே எப்படின்னா இந்த மாதிரி எடுத்த செலெக்ஷனை பற்றி சொல்லுங்கள். செலெக்ஷன் பிடிச்சிருந்தனால தான் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். மறுபடியும் நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு மாதத்துல மறுபடியும் இன்னும் ஒரு 5 10 வாங்கலாம்னு இருக்கோம். மொத்தம் எத்தனை மாடு நான் வாங்கணும்? அவர் 20 மாடு அங்கே இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. சரி, இப்போ ஒரு 5-15 ஆச்சு. புது செட்டில் எவ்வளோ நான் கட்டலாம்? புது செட்டில் 30 மாடு கட்டலாம். இப்போ இன்னும் 30 மாடு இடத்துல கொண்டு போகலாம். போட்டுருக்கு. ஓகே, அதுலேயே 30 மாடு கட்டலாம். படிப்படியாக டெவலப் பண்ணுறீங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஒரு பேட்ச் கொண்டு போவீங்க. ஆமாம், செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வருவீங்க. மறுபடியும் வருவோம். சாமி கடவுள் ஆனோடைய கொடுக்குற முதல்ல 50 லட்ச ரூபா முதல்ல ஆகணும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. சொல்லுண்ணா. 2 மாடு வந்து ஒசூர் போகுதுங்கண்ணா, ஒரு மாடு வந்து தருமபுரி போகுது. 2 மாடு அண்ணன் எடுத்திருக்காரு, அண்ணன்ட்ட பேசுங்க. அண்ணா வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்கண்ணா. நாங்கள் ஏற்கனவே 3 மாடு வச்சிருக்கோம், ஒரு 2 மாடு வாங்கியிருக்கோம். அடுத்து ஒரு 2 மாடு வாங்கணும். கௌதமன் வந்து அடுத்தோட நல்ல மாடாக பிடிச்சி கொடுக்கணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். சரி, எந்தெந்த மாடு உங்களுது? இந்த மாடு இது. ஓகே, ஸோ கண்ணு போட்டுச்சா இன்னும் எத்தனை நாள்? 2 சென மாடுங்கண்ணா. 2 பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்கு. தலைச்சொன்னு 2 நீத்து. இது தலைச்சனாண்ணா? ஆமாங்கண்ணா. இது 2 நீத்து. ஓகே, 15 நாள் இடைவெளியில் எடுத்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. சரிங்க, உங்களுக்கு எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரிங்க, ஓகே. கஸ்டமர்கிட்ட பேசிட்டோம். ஸோ இன்னொரு மாடு ஒருத்தர்கிட்ட இருக்கு, அது அவர்கிட்ட பேசிடுவோமா? பேசலாம். எப்போ வந்தீங்கண்ணா? நேரமாக வந்துட்டீங்களா? நேரமாக வந்துட்டோம். காலையில் வந்தோம். காலையில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. சொல்லுண்ணா. அண்ணா ஒரே மாடு எடுத்திருக்காரு. ஆமாங்கண்ணா. ஸோ எப்படிப்பட்ட செலக்ஷன்? காலையிலேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தாங்கன்னா, பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா இப்போ மார்க்கெட்டில் சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடு எடுத்து கொடுத்துருவோம். ஒரு மாடு. ஸோ திருப்தி தானே? ஸோ அவரும் சொல்லிட்டாரு மாடெல்லாம் நிறையா இருந்துச்சு, பிகினிங்ன்றதால ஒரு மாடை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்து ஒரு வாரம் எதிர்பார்க்குறோம். ஓகே, நன்றிங்க. ஆனால் எல்லா மாடும் பார்த்துட்டோம். ஆமாங்க. எல்லா கஸ்டமர்கிட்ட பேசிட்டோம். ஆமாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக. அது ரிப்பீட்டட் கஸ்டமராக இருக்கட்டும், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மாடு வாங்கின கஸ்டமராக இருக்கட்டும். கண்டிப்பாண்ணா. ஸோ எல்லாரும் சொன்னது தான், நியாயமாக எடுத்து கொடுத்தாரு. நல்ல பேரம் பேசி நல்ல குவாலிட்டியான மாடுகள். அது முதல் ஈத்தாக இருக்கட்டும், 2ஆம் ஈத்தாக இருக்கட்டும், 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கரை வரைக்கும் இன்னைக்கான மாடுகளை பார்த்துருந்தோம். கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்லண்ணா. கஸ்டமர் திருப்திகரமாக எடுத்து கொடுக்குறோன்னா. சிந்தாமணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ₹1 மேலே தாங்கண்ணா. மேலே தான். ஒரு 90லேருந்து ஒரு 1.5 வரைக்கும் வாங்கலாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். பட்ஜெட் கம்மியாக வந்தால் நம்ம இங்கே வர தேவையில்லை. ஓரளவுக்கு நான் பெரிய குவாலிட்டி, ஒரு ஹை குவாலிட்டி, ஒரு தலைச்சன்லேயே ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் தேவைப்படுறவங்க நம்ம சிந்தாமணி நோக்கி வரலாங்கன்னா பட்ஜெட் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அதாவது பட்ஜெட் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, குவாலிட்டி வேணும், கறவை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சிந்தாமணி வரலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இருக்கிறதா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ பட்ஜெட் பார்க்காம குவாலிட்டி மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக தொடர்ந்து கஸ்டமர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ அவங்களுக்கும் வந்து திருப்திகரமான மாடுகளை கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சிந்தாமணி வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. ஸோ இது தொடரும். கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி மார்க்கெட் வரலாங்கண்ணா. சனிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோன் எடுக்க முடியல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டைரெக்டாக வரலாம். இங்கே தான் இருப்போம். நீங்கள் மார்க்கெட் வந்துட்டு கூட கால் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை மாடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நன்றிங்க. நன்றிங்க.